ஸோ ஹாய் மக்களே, ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸோட கொஸ்டின்ஸ் பார்த்தேன், செய்யப்பட்டிருக்கு. நிறைய பேரோட அட்டம் 18, 17, 16 ஓகே தான், தப்பு கிடையாது. அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம். பட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தேன், அஸ் யூஷுவல் மணி கலெக்ட் பண்ணேன். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸோட கம்ப்ளீட் 40 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு கிடச்சிருச்சு மக்களே. ஸோ நிறையா சர்ச் பண்ணேன், எல்லா கொஸ்டின்ஸுமே எடுத்துட்டேன், எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸாக எடுத்தேன். மணி இப்போ மிட் நைட் 3:50, ஒரு 12 மணிக்கு உட்காந்தேன். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி பிபிடி மேக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10 o'clock, இல்லைனா நான் எந்திக்கிறத பொறுத்து எப்படி இல்லாட்டா தான் எந்திப்பேன், ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. ஸோ நம்ம 40னா அடுத்து நம்ம ஐபிபிஎஸோட கிளர்க் மெயின்ஸ் போகிறவங்களுக்கு அடுத்து எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபுல் கொஸ்டின்மே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லைவ் வந்துருங்க. பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டிஐலாம் யோசிக்கிறது கஷ்டம்தான். அந்த முக்கியமாக அந்த அலிகேஷன் அண்ட் மிக்சர் வச்சு கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் ஸ்பாட்டில் பண்ணவே முடியாது, சான்ஸே இல்லை. பட் அந்த அந்த இது பெட்ரூமா, அது பேர் என்ன, பிஹெச்கே, இந்த பெட்ரூம், ஸோ அது பண்ணலாம் மக்களே. அதெல்லாம் லாஸ்ட் இயரே நான் டீச் பண்ணியிருந்தேன் மக்களே. அதெல்லாம் பழைய டிஐ தான். நிறையா அந்த மாதிரி மாடல் நான் லாஸ்ட் இயரோட மெயின்ஸோட பிளேலிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், ஓல்ட் சேனலில் அதெல்லாம் டீச் பண்ணியிருந்தேன். அது ஈஸி தான். அதே மாதிரி குமுலேட்டிவ் டிஏலாம் அந்த டைப் தானே இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக கூட கிராஷ் கோர்ஸ்லலாம் போட்டிருந்தோம், அந்த மாதிரி பேஸில் மாடல்ஸில். ஸோ கிராஷ் கோர்ஸில் போடுறது, என்னோட பழைய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, ஸ்பாட்டில் அந்த இடத்துல யோசிக்கிறது கஷ்டம்தான். அந்த ஒரு டிஐ வந்து மேபி பண்ணியிருக்கலாம். இன்னொன்று அந்த அந்த ஜாயின்ட் இன் மார்ச் டிஐ அப்போ தான் பார்த்தேன். ஸோ ஜாயின்ட் இன் மார்ச், அதுக்கப்புறம் நவம்பரில் லெஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஸ்பாட்டில் வந்து கேல்குலேட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப கேல்குலேட்டிவாக இருந்துச்சு. ஸோ அது ஸ்பாட்டில் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2 டிஏமே ஸ்பாட்டில் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாருக்குமே அது கஷ்டம் தான், யாருமே டச் பண்ணலை, அதான் மேட்ரு. ஸோ அந்த குவான்ஸில் வந்து அந்த 18 ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்பர் சீரிஸ் குவாட்ராடிக் ஓரளவு பண்ணியிருப்பாங்க, அது ஈஸி தான். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி மக்களே. நம்ம நிறையா ப்ரிலிம்ஸில் டுமில்ல பார்த்த சம்ஸ் தான், நம்ம கிராஷ் கோர்ஸில் டீச் பண்ண சம்ஸ் நிறையா சேம் எக்ஸாக்ட் அப்படியே இருந்துச்சு. அதில் ஒன்றும் போட்டிருக்கலாம், மேபி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தவிர மிச்சம் எல்லாமே போட்டிருக்கலாம். நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், அது எல்லாமே நான் பார்த்தேன், நம்ம டீச் பண்ணது. மேபி அதில் ஒரு 5-6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபைன், வாட் எவர் இட் இஸ். நிறையா பேரோட அந்த அட்டம் பார்த்தீங்கன்னா குவான்ஸில் அந்த 18, 19, 20 அதனால் பயப்படாதீங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங்காக உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் இருக்க போகுது. ஸோ குவான்ஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன்ல, குவாலிட்டிஸ் பேஸ்ட். ஸோ அதுவும் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் மேபி ஒரு சம் 2 சம் தான் பண்ணியிருக்கலாம், மேபி கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்த மாதிரி. நான் காமிக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு, சால்வ் பண்ணி எல்லா சம்மே காமிக்கிறேன், எல்லா கொஸ்டின் கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் வந்துருங்க 10:30, நான் போய் தூங்குறேன் மகளே. குட் நைட். அஸ் யூஷுவல் ரொம்ப டைம் ஆயிடுச்சு மகளே. ஸோ 4:15 ஆயிடுச்சு. 3:15 நினச்சிட்ருக்கேன், முயால் 4:15 ஆயிடுச்சு. இங்கே ஸோ வந்துடுறேன். ஸோ பை பாய். அதே மாதிரி நம்ம கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓக்கான கிராஷ் கோர்ஸ் உங்கள் ஷெட்யூல் நாளைக்கு ஷோ பண்ணுறேன். அந்த கிராஷ் கோர்ஸில் வந்து நம்ம நிறையா நியூ பேட்டர்ன் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. அதாவது கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள் நிறையா. இதே மாதிரி உங்களுக்கு நியூ பேட்டர்ன்லாம் டிஇயில் வந்து அடி வாங்கிடாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி லெவல், அந்த எக்ஸாக்ட் கொஸ்டின் எல்லாரும் கூட அந்த மாடல்லாம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். கிராஷ் கோர்ஸ் அப்கமிங் எஸ்பிஐ ஜேஏ, ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் மகளே. பை பை. மார்னிங் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.